பாருங்க பழத்தை எப்படி உண்டு. என்ன காய்? நாவல் பழம் பாருங்க. இப்பதான் தெரியுது அவக்கு மூச்சு பிரச்சனையும் கூடுதல். அப்ப என்ன விஷயம் என்று சொன்னால் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். ஸோ இன்றைய தினம் என்ன காணொளி என்று சொன்னால், நாங்கள் இப்போ இந்தியாவுக்கெல்லாம் போய் வந்தாங்க. என்ன இந்தியாவுக்கு அதே மெயினாக போய் வந்தோன்னு சொன்னால், எங்களுடைய பயணம் வந்து எங்களோட தங்கச்சியை வந்து ஒரு மருத்துவத்துக்கான பயணத்துக்கு தான் கொண்டு போனாங்க. என்னம்மா அப்போ கொண்டு போனது முடிவு வந்து நாங்கள் இன்னும் சொல்லல. இப்பதான் தெரியுது அவக்கு மூச்சு பிரச்சனையும் கூடுதலாக எடுக்குது. அது என்ன காரணம்னு சொன்னாலும் இப்போ கிட்டத்தட்ட 18 வருஷமா 10 வருஷமா வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியை வந்து எங்களோட தங்கச்சியை வந்து கிளினிக்குகள் கொண்டு போறனால என்ன அப்போ என்ன மூச்சு பிரச்சனைக்குரிய காரணங்கள் வந்து என்னன்னு சொல்லி இது வரைக்குமே அறியப்படையில. அப்போ நாங்கள் இப்போ இந்தியாவுக்கு போய் வந்த பிறகு தான் அந்த மூச்சு பிரச்சனைக்குரிய காரணம் வந்து என்ன, அது என்னத்துக்காக வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கணும். என்னம்மா அது ஒரு வகையில் வந்து எங்களுக்கு போனது வந்து உண்மையாலே ஒரு பிரியோசனமான பயணம் உண்டு. அப்போ இத்தனை வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஒரு பிரியோசனமான ஒரு பயணம் உண்டு உண்மையிலே இந்தியா பயணம்ன்றது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு ஸ்கேன் பண்ண சரி சிரிப்பு காட்டுறாங்க முன்னுக்கு இருந்து ஸ்கேன் பண்ண சொல்லி நம்ம மூச்சு பிரச்சனைன்னு வருதுன்னு தெரியாது. சில நேரத்தில் எங்களோட தங்கச்சி டாக்டர்ஸ் மாதிரியே கேட்டிருக்கணும், உண்மையாக அவங்களுக்கு மூச்சு இழுக்குதோ சந்தேகத்தோட. உண்மையில இந்தியாவுக்கு போய் வந்ததுலேருந்து எனக்கும் அண்ணாவுக்கும் மன உளைச்சல். அவ சாப்பிடாம படுத்துருக்குற மூச்சு அடைச்சி போய் நாங்களும் இப்படி சாப்பிட்றது ஒரே வேதனை. இப்போதான் நிம்மதியாக இருக்குது. அப்போ ஃப்ளைட்டால் வார வீடியோலையும் வந்து பார்த்துருப்பீங்கள். விரைக்கில் வந்து தங்கச்சி நல்ல மாதிரி கதைச்சி கொண்டு தான் வந்தவா. போவைக்கில் வந்து மூச்சடைக்கினது. அப்போ இப்போ என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்ன, இப்போ இந்தியா பயணம் போய் அங்கே ஒரு மருத்துவம் செஞ்சுட்டு வந்தா பிறகு தான் இப்போ டாக்டர் மேலே என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால், ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சிருக்குது மூச்சு போகிற குழாயில் வந்து சரிஞ்சிருக்கு. ஐ மீன் அது என்ன, மூச்சு போகிற குழாய் வந்து சரிஞ்சிருக்குதா, ஒரு மூச்சு போகிற குழாய் பாதையில் வந்து சரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி தெரியாது. இவ்வளவு நாளம் வந்து அது எங்களுக்கு தெரியப்படுத்தல. என்ன அது என்னன்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கிறாங்க, என்னென்னு தெரிய வரையில வைக்கு. அப்போ எங்களை இந்தியா பயணம் போய் வந்த பிறகு தான் உண்மையிலேயே அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி இத்தனை வருஷத்துக்கு பிறகு கண்டுபிடிச்சிருக்கணும். அப்போ எங்களுக்கு வந்து இப்போ ஆப்ரேஷன் செய்ய அப்போ இந்த வீடியோ நாங்கள் என்னதுக்கு உங்களுக்கு வெளியிடுறோம்னு சொன்னால், நாங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து பகிர்ந்து கொள்கிறோம். நாங்கள் பார்க்குற ஆக்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி சுகமா பிரச்சனை இல்லையான்னு சொல்லி. அப்போ அவைகளுக்கும் வந்து ஒரு பிரியோசனமாக இருக்கும். என்ன மற்ற நிறைய பேர் வந்து கோல் பண்ணியிருந்த நீங்கள் இந்தியாவில் நாங்கள் போவேக்கில் வந்து ஒரு இடம் ஒன்று காட்டியிருந்தோம். என்ன மெடி பெட்ன்னு சொல்லி ஒரு ஆஸ்பத்திரி உண்டு. அந்த வைத்தியசாலையில் வந்து பிறவியிலேயே வந்து கண் பார்வை, நரம்பு தளர்ச்சி, பிறவியிலேயே வந்து ஊனமுற்றவர்கள் வந்து சுயநம் உள்ள ஆட்களை வந்து அங்கே சுகப்படுத்தினோம். அந்த வைத்தியசாலை வந்து அதுக்கு மட்டும்தான் இருக்கு. என்ன அப்போ சில நேரங்களுக்கு இன்னும் 2-3 நாள் இல்லாட்டி ஒரு கிழமைக்குள்ள காணொலிகள் வந்து போடாமல் நாங்கள் விடலாம். அப்போ அந்த டைமில் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு சொல்லிக்கொண்டு நிற்கல அதை நாங்கள் போடலன்னு சொல்லி. ஏண்டா வைத்தியசாலைக்கு வந்து தங்கச்சியை கொண்டு போய் ஓட் பண்ணினால் அங்காலங்களுக்கு அந்த இதுக்குள்ளே வந்து திரியறதுக்கு டைம் இருக்கு. மூக்குல வந்து ஆப்ரேஷன் செய்ய போயிடும். உள்ளுக்குள்ள அந்த என்ன பெப்பர் வைக்க போயிடுமா இல்ல அதை நிமித்து ஏதோ செய்து ஆப்ரேஷன் ஒன்று செய்ய போயிடும். அப்ப அது செய்த பிறகுதான் சுவாச குழாய் குரல் பிரச்சனைக்கு வந்து பார்ப்போம். ஏன்னா முதல் வந்து மூச்சு பிரச்சனை தான் முக்கியம் சொல்லியிருக்கணும். என்னமா ஸோ இன்றைக்கு வந்து சரியான மழை வந்து வீட்டில் மழை பெஞ்சுதான் இந்த இடம் வந்து அப்படி இன்றைக்கு மரம் எல்லாம் கழுவுப்பட்டிருக்கு, பொடி வாஷ் போட்டிருக்கு மரங்களுக்கு எல்லாம். அப்போ அம்மா வந்து அந்த வாழை இலையில வந்து வெட்டி கொண்டு வந்த செருகுகளை வந்து அங்கே குப்பையை போடுறதுக்கு இப்படியே சாப்பிட்டோம். வந்து இப்படியே நல்ல நித்திரை கொண்டு தான் எழும்பினது நாங்கள். என்னம்மா அப்ப நிறைய பேர் உண்மையில இந்த காணொலி எடுக்கப்படுறதுக்கான காரணம் வந்து நிறைய பேர் எடுத்து ஒரே கேட்கறது என்ன மாதிரி நல்லபடியா முடிஞ்சதோ நகைப்பொடி தங்கச்சிக்கப்பொடி குரல்கள் அடிக்கடி எடுத்து கேட்டுருவாங்க உறவுகள். இப்போ குரல் பிரச்சனைக்கும் வந்து இவருக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து இவருக்கு கொடுத்துருக்கு. அதுல வந்து ஒழுங்கா செஞ்சு கொண்டு இருக்கல தான் அவருக்கு அதுவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப 10 வருஷத்துக்கு மேலாக வேண்ட குரல் வந்து அப்படியே இருந்தபடியால் சில நேரம் வந்து அந்த குரல் வந்து இதுதானாவும் இருக்கலாம் என்று சொல்லியிருக்கணும். நேற்று ஒரு ஆள் வந்து கமெண்ட் போட்டது இப்ப குரல் ஓகேயா இருக்கான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்ப அங்க இந்தியாவுக்கு போய் வந்த அப்புறம் கொஞ்சம் குரல்ல ஒரு மாற்றம் ஒன்று இருக்கு. அதே வேளையில வந்து இப்ப என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருக்கணும். அப்ப 2 பெனிஃபிட் ஒன்று இருக்கு அது மூலமா.
ஸோ வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களை படைச்ச கடவுள் இந்த கையில தான் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த ஆப்ரேஷன் வந்து நல்லபடியாக நடந்து முடியணும். நாளைக்கோ நாளண்டைக்கோன்னு சொல்லி கொண்டு இல்லை. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம், நானும் வந்து அனுராதபுரம் வந்து போகிறேன். ஐயன்னு சொன்னால் ஒரு சிறிய பரீட்சை ஒன்று எனக்கு இருக்குது. அந்த பரீட்சையை வந்து எழுதி முடிச்சுட்டு அதோட ரிசல்ட்ஸ் வந்த அப்புறம் நான் சொல்கிறேன் அது என்ன மாதிரி பரீட்சை எப்படின்னு சொல்லி. ஸோ அனுராதபுரம் போகிற இடங்களில் வந்து அங்கே ஏதாவது ஒரு வித்தியாசமான இடங்கள் காண்பிக்கக்கூடியதாக இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து அதை உங்களுக்கு காட்டுவேன். மறக்காமல் நீங்கள் பாருங்கோ. வேணுமா? அப்போ ஸோ நோவலாண்டைக்கு மழை பெஞ்சதுனால இடத்த காட்டுவேன். அப்படி மழை பெஞ்சு வெள்ளம் போட்டு போட்டிடுது ஃபுல்லாக எல்லாம். பனங்காயல் வந்து எடுத்து வச்சு கிடக்கு எல்லாம் ரெடியா சுடுறதுக்கு. நாங்கள் மற்றது பினாட்டுண்டு செஞ்சு வீடியோ போடலான்றது மழையா இருக்கு, நாளைக்கு தான் மழை வந்துட்டு. ஸோ பாப்போம் அதுகள் வந்து உடனே போடலாண்டே மழை வெயில் தானே நல்ல வடிவா இருக்கிற இடங்கள் வந்து மழை பெஞ்சா போய் இங்கே தண்ணி இது பார்த்து அந்த இதுக்குள்ள இப்போ தண்ணி நிற்குது. சரி, அப்படி எப்படி தண்ணி தண்ணி மேலே ஃபுல்லாக ஒரே தண்ணியாக அது அம்பர்லங்காயம் ஆயவனும் பழுக்குது அந்த குழா குழியாக கிடக்கு. வேற வாசி அணியாயம் மாமரத்துலேயும் பூ பூக்குது. அங்கே நாவல் மரம் காய்ச்சிட்டு இருந்தேன். ஆனா இது என்ன இப்போ ஆயாட்டி அணியாயம் அம்மா அங்கே உப்புல காய் நான் அங்கே தொங்கல்லையும் கிடக்காங்க. ஒரு 200 காய் வரும். சந்தை கொடுப்பாமா? சந்தையும் கொடுக்கலான்னு காய விட்டு செய்யலாம் பத்தல அப்படின்னு சொல்லுவாங்க. பழுத்துடுது கொண்டு வர சொன்னாங்க. இதுக்குள்ளேயே ஒரு 100 இருக்கு மண்ணே கேட்றாங்க. இவ்வளவு காயலுண்டு. அப்படியே இந்த பக்கம் என்ன காய்? நாவல் பழம் பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். ஆய கஷ்டம் இதை மாஞ்சி ஒரு வீடியோ ஒன்று போடுவோம் என்ன வீட்டுக்கு மேல வரி. இங்க பாருங்க நாவல் பழம் நிறைய கொட்டுப்பாட்டு இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. இப்போ பாருங்க நாவல் பழங்களை வந்து நிறைய கொட்டுப்பாடு வீட்டுக்கு பின்னுக்கு இருக்குது. அப்படியே பெரிய மரம் உண்டு, நாவல் மரம். மரத்தை பார்க்கணும்னா இங்கே பாருங்க மரம் நிற்குது, பெரிய மரம். வீட்டுக்கு மேலே பின் பக்கத்தில் வளர்ந்து நிற்குது, சாமி அறைக்கு பின்னுக்கு. அப்படியே ஆனால் சுகர் இதுகளுக்கு நல்ல நாவல் மரம் தானே. இங்கே பாருங்க பழத்தை எப்படிண்டு. மழை தானே, மழை பெஞ்ச உடனே கொஞ்சம் இனி எல்லாம் தலைக்கும் என்ன இந்த கருவேப்பிலை மரம் எல்லாம். அன்றாப்புற பயணமும் அப்படி இருக்க போது தெரியல. கோழி கூட இல்லாம செய்யணும் அம்மா. இந்த கத்தாழ மரம் என்ன மாதிரி வருது, இன்னும் மட்டும் பெருது என்ன குட்டியா. ஆனா இது நிறைய வளர்த்தா விற்கலாம் சொல்றது. இப்ப அந்த பனங்காய் எல்லாம் எடுத்து பனம் பாத்தியும் போடணும். அங்கால இனி பனங்க பாத்தி வெட்டணும். இதுல பனம்பாத்தியில் போட்டதான் சரி. 2-3 வருதாகும் என்ன? அது போன வருஷம் போட்டது. அப்பயும் பிடுங்கல அது கிண்டு இந்த கீழே இருந்தது அறந்த. எங்கட தேவைகளுக்கு நாங்கள் கடையில வாங்காம சாப்பிடலாம். தேசி மரமும் எல்லாம் வந்துடுது. இங்கே என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் மழையல் வந்தால் சரியான வெள்ளங்கள் போட்டுரும், சேறு போட்டுரும். இப்போ பாருங்க இது ஃபுல்லாக தண்ணியில் இருந்தது. அங்கே அது மட்டும் தண்ணி நிற்கும். ஆனால் டக்குட்டு தண்ணியில் வந்து தண்ணி இறங்கிடும். தண்ணி டக்குட்டு ஒரு மாதிரி இப்படி சாப்பிடுங்க. இப்படி டிக்டாக்ல பார்த்தா இப்படி சாப்பிட்றாங்களா ஆக்கள். இப்போ தங்கச்சிக்கு தான் நெல்லம் அதான் வாங்கிட்டு வந்தேன். அதுதான் என்ன சாப்பிட்ற டைம் வந்து நெல்லம் சாப்பிட்ற டைம் வந்து பிழைச்சி போச்சு. வாழை குளியோண்டு போட்டு பாத்தியோ வெட்டும். அங்கே பாத்தியோ அங்கே காட்டுங்க நங்கி வாழை குளியோண்டு போட்டு. அங்கே 2 இருக்குது உங்க உள்ளுக்கு. இங்க வாங்க தெரியல வாங்க. ஜூம் பண்ணா தெரியும். அதுல கீழே இருக்கு. நாங்க எப்படி வாழக்குள்ள அது அந்த ஆளுக்கு பெட்டியக்குள்ள பெருசா கூட்டி கூட துறக்க தேவையில்லை. ஒன்று மேல கூட்டிட்டேன் பிடிக்க காலையில. அதுல போடாங்க. சித்துவ காணையில பாத்தியோ
சித்து வந்து அங்கே சாப்பிட்டு ஓடிட்டு அங்கே வழி நிற்கோ இல்ல வெள்ளம் ஓடிட்டு ஓடிட்டு வரல வெள்ளம் இல்லை நார்மல் தான் ஓகே அப்போ என்னென்ன விஷயம் என்று சொன்னால் வீடியோவை முடிப்போம் நாங்கள் என்ன வெங்காயம் போறோம் இங்கே வாங்குவோம் சரி அப்போ நாங்கள் வந்து விஷயங்களை சொல்லியிருந்தோம் என்று சொன்னால் சில பேர் வந்து நாங்கள் ஒரு நாள் நாங்கள் அந்த கொஞ்ச நாள் வீடியோ போடாட்டியும் சில பேர் நிறைய பேர் கொமெண்டில் உறவுகள் கேட்குறது என்ன ஏன் வீடியோ போடல என்ன ஆச்சு என்ன விஷயம்னு சொல்லி ஸோ அப்போ இந்த ஆப்ரேஷன் வந்து துவங்கினால் வந்து சில நேரங்களுக்கு அந்த வீடியோ போடுறதுக்கு டைம் எதுவும் இருக்காது என்ன அப்படி டைம் எதுவும் கிடைச்சா நாங்கள் அதே உங்களுக்கு காட்டுவோம் என்ன மாதிரி போய்கொண்டிருக்கோன்னு சொல்லி நல்லபடியாக சிகிச்சை பெற்று சுகமடைய வேணும் என்று நாங்களும் கடவுளை வந்து பிரார்த்திக்கிறோம் எல்லாமே வந்து கடவுள் கையில் இருக்கு சரி என்று போட்டு இந்த காணொலியை வந்து நாங்கள் முடிச்சு கொள்கிறோம் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான காணொலியில வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் சிரிப்பு காட்டுது உங்களிடமிருந்து விடைபெறும் ஜான்சன் தேவி ரெண்டு பேர் தான் தேவி தேவி ஜான்சன் பாய் பாய்